சொல்வதெல்லாம் உண்மை. உங்களுடைய முதல் மனைவி சொல்றது 100% எல்லா உரிமையும் அந்த பொண்ணுக்கு இருக்குது. உண்மையிலேயே உங்க 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 மேல வச்ச பாசத்துக்காக தன் கணவனையே இன்னொரு பொண்ணுக்கு விட்டு தர்றது கூட, அதாவது என்ன பண்றோன்னே தெரியாம நிர்பந்தம் உயிரோட வேணும்னு நினைச்சா மேடம் அந்த நேரத்துல என்ன பண்ணன்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு கடன் ஆகி என்னை அவமானப்படுத்தின நான் செத்து போயிருவேன் அப்படின்னாரு. அப்படி ஒரு பொண்ணு நீங்களும் விருப்பப்பட்டு, நான் கூட ஒருவேளை உங்களுக்கு விருப்பம் இல்லாம யாராவது போர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்களான்னு நினைச்சேன். விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ண பொண்ணு இப்படி கதற விட்டுட்டு, இதுக்கு மேல அவங்க கேக்குறாங்க ஊரோட வந்துரு கடனை எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், வந்தா நான் பதில் சொல்லிக்கிறேங்கிறாங்க உங்க அக்கா. கேட்டேன் மேடம், நேர்லயே கேட்டுக்கோங்க. அதெல்லாம் அடைக்க முடியாது. ரெண்டாவது வந்து இத்தனை வருஷமா இருந்து இவ்வளவு கடன், ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு 10 பேர் தேடி வருவாங்க, ஒருவேளை சாப்பாடு நிம்மதியா சார முடியாது. அது நீங்க தானே பண்ணிக்கிட்டீங்க. அது யாரு மிஸ்டேக்? இவங்க யாராவது வாங்கி அவங்க நகை வட்டிக்கு வாங்கி வட்டி கொடுத்து எங்க வீட்டுல கூட, சொந்த வீட்டுல கூட இருக்க முடியல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு ஊருக்கு போயிட்டோம், எனக்கே சொல்லாம எங்க அம்மா போயிட்டாங்க. அந்த அளவுக்கு கஷ்டமே. ஆனா இவர் வாங்கினது வீட்டுல யாருக்குமே தெரியாது மேடம். இது வரைக்கும் நான் சொல்றேன், இவர் கடன் வாங்கினது ஏதாவது கொடுக்க முடியுமாமா? அந்த கடன் அடைக்கிறதுக்கு உங்களுக்கு எதுவும் வழி இருக்கா? காடு இருந்துச்சு, அதையும் வித்துட்டாரு. வீடுதான் கிடக்கு, அதுல இன்னும் 2 பேர் இருக்காங்க. இவர் கூட பிறந்தவங்க இன்னும் 2 பேர் பையங்க இருக்காங்க. அப்படிங்கும்போது அதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது மேடம். இன்னும் 2 தங்கச்சி இருக்கு, வயசுக்கு வந்து வீட்டுல இருக்காங்க. அவங்கள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அப்பாவுக்கு பார்வை தெரியாது, அம்மாவும் வயசா இருக்காங்க. வீடு இருக்கு, ஆனா அது வந்து 3 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்க. இவர் வந்து அங்க வந்தாலும் ஒண்ணு நான் கொடுக்கணும், இல்ல எங்க பாட்டி கொடுப்பாங்க பஸ்ஸுக்கு திருப்பி வர்றதுக்கு. அப்படிதான் இவர் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்காரு. சொல்ல போனா 500 ரூபாய்க்கு மேடம். அப்பதெல்லாம் நான் குறைஞ்ச சம்பளம் வாங்கினேன். என்ன கரெக்டா எங்க வீட்டுல கண்ட்ரோல் படுத்தி, ஒரு இது இல்லாம இந்த கடப்பட்டா என்ன, இப்பயே நம்ம பணத்தை இந்த மாதிரி செலவழிச்சா என்ன அப்படிங்கறது எனக்கு அனுபவங்கள் தெரியாம, அப்பயே நான் ஒரு 150 ரூபாய் சம்பளம் வாங்கும் போதே 4000 5000 எடுத்துட்டு போவேன். அப்படியே 1 மாசம் 1.5 மாசம் இருப்பேன், அப்படியே வீட்லயே சாப்பிட்டு. எப்படி கடன் வாங்கிட்டு போவீங்களா? இல்ல என்னோட சம்பளம் தான் எடுத்துட்டு போவேன். போயிட்டு காலி பண்ணிட்டு தான் திருப்பி வருவேன். அது என்ன ஆரம்பத்திலிருந்து யாருமே முடிக்காத வயசுல. ஆமா, அப்பத்துல அதை சேஃப்டி யாரும் பண்ணல. என்ன அந்த மாதிரி பண்றதுக்கு யாரும் கண்ட்ரோலும் இல்ல. நீங்களே செலவு பண்ணுவீங்களா, குடும்பத்துக்கு பண்ணுவீங்க? குடும்பத்துக்கு தான். எந்த பழக்கமும் எனக்கு எல்லாருமே சூழ்நிலை கைதி மாதிரி இருக்கீங்க. உங்களை எல்லாத்தையும் பார்த்தா ரொம்ப பாவமா இருக்கு. இந்த பொண்ணு மேல அதிகமான பாவமா இருக்கு. அதுக்கு தான் ரைட் இருக்குது. என்ன சட்டப்படியான ரைட் ரொம்ப இருக்கு. இனிமே வந்து நீங்க 2 பேரும் பிரிஞ்சு இருக்கிறதானமா நல்லது. உங்க வாழ்க்கையை நீங்க பாருங்கம்மா, அவங்க வாழ்க்கையை அவங்க பார்த்து. ராஜேஸ்வரி, நீங்க தான் இப்போ கரெக்டான முடிவு எடுக்கணும். உங்க வாழ்க்கை கடைசி வரைக்கும் எப்படி ஒரு 35-36 இருக்கும் உங்களுக்குன்னு எனக்கு தோணுது. அவரோட பெரியவரா இருப்பீங்கன்னு தோணுது. அப்படி பார்த்தா இன்னும் நீண்ட காலம் வாழ வேண்டியது இருக்கு. அந்த நீண்ட கால வாழ்க்கை நல்ல விதமா தெளிவா அமையாது. இது இந்த ஒரு மன கஷ்டமும் குழப்பமும் அந்த பொண்ணோட கண்ணீர்லயே ஒரு பெண்ணுடைய கண்ணீர்ல நம்ம எவ்வளவு நாளைக்கு வாழ முடியும்? அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு வேணுமா? முதல்ல அது ஒருவேளை அது வந்து ஒத்துக்கிட்டு கூட உங்களை வந்து மாமா மேல உள்ள பிரியத்துக்காக, அவரே சொல்றாரு, என் மேல உள்ள பிரியத்துக்காக, எனக்காக அதை செஞ்சா, வேற வழி இல்லாம செஞ்சா அப்படின்னு. அப்படி ஒரு அன்பான பெண்ணை எந்நேரம் அழ வச்சு, அது புருஷனை நம்ம பிடிச்சு நம்மகிட்டயே வச்சுக்கிட்டு. இல்ல மேடம், அந்த மாதிரி அன்பு இருந்தாலும் விருப்பப்பட்டு அதை நான் சொல்லி, நான் அதுக்கு அவரை ரொம்ப சண்டை பேசாதீங்க, வாய் திறந்து. நீங்க பண்ணுனது எவ்வளவு தப்பு. அவர் சொல்ற வருது என்னன்னா, நான் அடிக்கல அப்படிங்காரு. இவர் அடிக்காம நிச்சயவாதம் பண்ணாரு. ஆமா, அத சொல்றாரு, நான் வேற ஒண்ணுமே செய்யல அப்படின்னு உண்மையை பேசுறாரு. இப்ப இந்த 2 பெண்களுக்கு இடையில என்ன பதில்? அதான் என் பொண்டாட்டி என் பிள்ளைங்க எல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவங்கள உடலும் சொல்ல, நான் அவங்களுக்கு நான் இருக்கேன், அவங்கள நான் பாத்துக்கிறேன். எப்படி இவ்வளவு நாளா பாத்தீங்களே அதே மாதிரியா? இல்ல மேடம், அப்படின்னு இல்ல. இப்போ ஏதோ கம்ப்ளீட் இன்னொரு பொண்ணோட தொடர்பு இல்லாம எனக்கு என் புருஷன் எனக்கு மட்டுமே வேணும்னு அந்த பொண்ணு கேட்கறது என்ன தப்பு? இவ்வளவு நாள் இருந்துட்டு கடமெல்லாம் ஓரளவுக்கு எல்லாம் 4 லட்ச ரூபா பக்கம் இருந்துச்சு கடன் அடைச்சேன். எல்லாருக்கும் தெரியாது, என் சொந்த ஊர்லயும் தெரியும், பசங்க வேலை செய்யற பசங்களுக்கும் தெரியும் எவ்வளவு கடை இருந்துச்சுன்னு. எவ்வளவு பேர் ஒரு நாளைக்கு ஹோட்டலுக்கு முன்னாடி தேடி வருவாங்க. ஒரு வேலை சார முடியாது, ஹோட்டலில் வேலையை முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு வெளியே எட்டி பார்த்து தான் வெளியே வருவேன். ஏன்னா கரெக்டாக அந்த டூட்டி முடிச்சு வெளியே வர டயத்துக்கு இருப்பாங்க வெளியே. அந்த மாதிரி திட்டுவாங்க, ஒரு வேளை சாப்பிட கூட சார முடியாது, அந்த மாதிரி திட்டுவாங்க. அப்பயே சம்பளத்தை எல்லாம் சேர்த்து வாங்கி போட்டு தான் கடமெல்லாம் அடைச்சிட்டு இருந்தேன். இப்போ எல்லாம் கடை அடைச்சி ஓரளவுக்கு இப்போ கம்மி பண்ணிட்டேன். இப்போ இவ்வளவு நாள் ஒரு சம்பளத்தை வாங்கிட்டு இப்போ வேண்டாம் அப்படின்னு துரத்துனா அவங்க வீட்லையும் ஏற்றுக்கிற மாட்டாங்க. அவளே எங்கே போவா சொல்லுங்க?
மேடம் நானும் பட்டாசு அதுக்காண்டி. கம்பெனில வேலை செய்யறேன். குடும்ப செலவுக்கு தக்க நான் சம்பாதிக்கத்தான் செய்யறேன் இல்லங்கல. அந்த பொண்ணுகிட்ட கணக்கு காட்டி சம்பாரிச்சு கொண்டு கையில கொடுக்காருல, அத மாதிரி என்கிட்ட கொடுத்திருந்தா நான் அந்த குடும்பத்தை ஒழுங்கா நடத்திருப்பேன்ல. இந்த பொண்ணா அந்த பொண்ணான்னு வந்தா நீங்க யாரை செலக்ட் பண்ணுவீங்க? சட்டப்படி எத்தா செலக்ட், அவங்களும் இருந்துட்டணும், நான் பாத்துக்கிறேன் அப்படிங்கறது இல்ல. உறுதியா ஒரு முடிவு எடுங்க. இவ்வளவு நாள் குழப்பிக்கிட்டு இருந்த வாழ்க்கைய இனி ஒவ்வொன்னா சீர் பண்ணலாம். அந்த மாதிரி விட்டா அனாதையை தான் மதிக்கணும். இவ்வளவு நாளுக்கு கூட இருந்து அத அது பாத்துக்கும், அவங்க அம்மா அப்பா பாத்துக்குவாங்க. நீங்க யாரு? நீங்க யாரு? அதுக்கு உங்களுக்கு என்ன உறவு? அதுக்கு நீங்க என்ன கூட பிறந்தவரா, மாமன் மச்சானா? எங்க அம்மா ஒண்ணுமே இல்ல, மனைவியா? எங்க அம்மா இன்னும் 10 வருஷம் வச்சு காப்பாத்திருக்காங்க. அப்ப அந்த பொண்ணு ஆதரவா, அது அனாதரவா அந்த பொண்ணு நிக்குது, அது பரவாயில்லையா? அந்த பொண்ணுக்கு யார் ஆதரவு இருக்கும்? குழந்தை இல்ல, இதுக்கு 2 குழந்தைகளை வேற வச்சு கொடுத்துருக்கீங்களா? அது 2 பெண் குழந்தைய இன்னைக்கு சூழல்ல. இனி தம்பியும் கண்டுக்கிற மாட்டாப்ல. அப்பா அம்மா விட்டுட்டு அவரு போயிட்டாரு. அம்மாவும் இப்ப என் கூட வருஷம் போறதுனால தம்பி பிரச்சனை பண்ணி அம்மா கூட பேசவே மாட்டான். அதனால அவங்க தனியா இருக்க போறது. எப்படிங்க நீங்க வந்து இத்தனை வருஷமா அவ கடன் கூட இருந்து அடைக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை பண்ணிக்கிடுவோம். கடன் பண்ணல அப்படி இல்லையே. உனக்கு கேட்டதை சொல்லுங்க. இதுல பிரச்சனை ஒண்ணு தெரிஞ்சுங்க, எனக்கு என்ன நடந்தாலும் கவலைப்பட போறது இல்ல. சரியா? என் பிள்ளைகளுக்கு நான் பிள்ளையா இருக்குன்னு நானா நினைச்சுக்கிட்ட மனசுல, அதை பத்தி நீங்க என்ன பண்ணாலும் நான் கவலைப்பட மாட்டேன். இப்ப சொல்றேன், நான் நல்லா இருந்து கடன் அடைச்சிட்டு விட்டோம், அதுக்கப்புறம் நம்ம பிரச்சனை பண்ணுவோம். இத்தனை வருஷம் பொறுமையா நல்லா பேசுவாங்க மேடம் போன்ல. என்னது அவட்ட காசு நான் வாங்குறேன் மேடம். நல்லா பேசுவாங்க. 500 1000 அவட்ட நான் வாங்குறேன். எங்க அக்காவும் பேசுவாங்க, இவளும் பேசுவாங்க. இவங்கிட்ட கேட்க முடியாது மேடம். இவங்கிட்ட போன் போட்டா தானே நான் காசு கேட்க முடியும். நான் 1000 ரூபாய்க்கு மாசம் மெட்ராஸ்ல இருந்து வர. அதனால அவங்க ஏத்துக்கிட்டாங்க, சந்தோஷமா இருக்காங்கன்னு நினைச்சிட்டீங்களா? அப்ப அவங்க வந்ததுக்கு காரணம் என்னன்னு என்கிட்ட சொன்னாங்கன்னா, என் தம்பி இப்ப வந்து ஃபாரின் போறானா, அது என் குடும்பத்துக்கு தான போறேன் நான். யாரு வேண்டாம் வேண்டாம், அதனாலதான் அவசரமா இங்க வந்தோம் சொல்றதை அனுப்ப போறாங்க. அதுவும் அந்த பொண்ணோட பைத்தியக்காரத்தனமா பேசாதங்க. உங்களுக்கு தெரியாம நான் பண்ணுவேன். பைத்தியக்காரத்தனமா இருக்க போய்தாண்டா நீ இப்ப உயிரோட உட்கார்ந்திருக்க. இதே 3வது மனுஷனா இருந்திருந்தா அன்னைக்கே கொலை பண்ணி. யார் சொன்னது? எல்லாம் ஒண்ணா போறேன். யார் சொன்னது? நீ பேசாத. நாங்க சப்போர்ட் பண்றோமா, போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அப்படியே நான் இவர்கிட்ட அப்படி நான் கேட்டேன் மேடம். அப்படி நாங்க உங்க கூட இருக்கோம். இவ்வளவு நாள் நீங்க எடுத்தது ஸ்டெப் வேற, இப்ப நாங்க உங்க கூட இருக்கிறோம். உங்க கணவர் உறுதியான ஒரு சரியான முடிவு எடுக்கலன்னா சட்டப்படி பாக்குறப்போ அந்த பொண்ணு பாவம் தானே, இல்லைன்னு சொல்லல. ஆனா அது ஏமாந்துருக்கு. இவர் வந்து அந்த பொண்ணு ஏமாந்தது சொல்றாரு, ஆனா நீங்க ஏமாந்ததை பத்தி, உங்களுடைய வாழ்க்கை போனதை பத்தி கவலை இல்ல. அப்படி இல்ல மேடம். அது இருந்தாலும் கூட பிறந்த அக்கா என்ன இருந்தாலும் எனக்கு ரத்த பாசம் இருக்கும். நான் தப்பு தான் நான் பண்ணது. அடுத்த இன்னொரு மேரேஜ் பண்ண தப்பு தான். கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? என் கூட பிறந்த அக்கா பண்ணாச்சே. சரி, இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா? அந்த 2 குழந்தைங்க ஊர்ல இருக்கும்போது ஒரு ஆளு பண்ணலாம். அந்த 2 பெண் குழந்தையும் நீங்க பாத்துக்கங்க, வளர்த்திக்கங்க. அந்த பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். ஒரு ஆளு ஊர்ல ஒரு பேச்சு பேசுனாங்கன்ட்டு ஒரு வார்த்தை கேண்டி இங்க இருந்து போனேன் மேடம். ஒரே ஒரு வார்த்தை யாரோ என்னமோ பேசிட்டான்னு சொன்னாங்க. இங்க இருந்து போனேன். அவனுக்கு எனக்கு சண்டை வந்து எங்க அக்கா தான் வேண்டான்னு, எங்களுக்குள்ள பிரச்சனை சண்டை வந்து உருண்டுருவோம்ட்டு எங்க அக்கா வேண்டான்னுச்சு. போய் அந்த சரிம்மா, இந்த புருஷன் வேண்டாமா, விட்டுறலாம். 2 குழந்தைய அவங்ககிட்டயே அனுப்பிச்சிரு, அவங்களே பாத்துக்கிட்டோம். இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம், நல்ல பையனா பார்த்து. இன்னொரு கல்யாணம் பண்ணா அவருக்கு எனக்கு வித்தியாசம் போயிரும் மேடம். பண்ணிடலாம், பரவாயில்ல, நாங்க பண்ணி வச்சிடறோம். அப்ப நீங்களும் ஒழிச்சு வாழ மாட்டீங்க, அந்த பொண்ணு இன்னொரு வாழ்க்கைக்கும் போக கூடாது, அந்த பொண்ணையும் விட மாட்டீங்க. என்ன குழப்பிக்கிறீங்க நீங்க? சந்தோஷமா இருக்கட்டும், விட்டுருங்களேன். இப்போ நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா இன்னொரு பொண்ணோட? அது மட்டும் ஏன் தனியா தன்னை போல எவ்ரிடே நினைச்சு அழணும்? என்ன தம்பி சுயநலம் அது? என்னப்பா இவ்வளவு சுயநலமா இருக்கீங்க? நான் சொல்றேன் இன்னொரு கல்யாணம் பண்ணிடலாம்ப்பா, அதான் கரெக்ட்னு நினைக்கிறேன் நான். அதான் அவங்க ஏற்கனவே அதான் அந்த பொண்ணு தான் சொல்லிடுச்சு, இன்னொரு கல்யாணம். அவங்க அம்மா 2 கல்யாணம் பண்ணிருக்காங்க, அவங்க பாட்டி 2 கல்யாணம். அந்த பொண்ணுக்கும் அமைப்பு அப்படித்தானே? என்னம்மா பண்ணிடலாம்மா? ஓகேவா? என் குடும்பத்தை நான் பாத்துக்கிறேன் மேடம். ஒரு குடும்பத்தை பாத்துக்கலையே நீங்க, 2 குடும்பத்தை 3 குடும்பத்தை பாத்துக்கிறேங்கிறீங்களே. இன்னும் ஃபாரின் போனா இன்னொரு குடும்பம் செட் பண்ணிருவீங்களோன்னு பயமா இருக்கு எனக்கு. அதான் 6 லட்சம் ரூபாய் பாருங்க அனுப்புறதுக்கு 6 லட்சமா? இவ கதை பேசுறா என்கிட்ட போன்ல. இவ பேசுற கதையை நான் கேட்கணும் இல்ல மேடம்? அப்ப நான் பொறுமையா தானே கேட்க முடியும். 6 லட்சம் ரூபாய் ஆகுமா? இவட்ட பேசுற 6 லட்சம் ஆகும். அதான் சுத்தி வேற கடன் இருக்கு. என்ன 5000 ரூபாய் அனுப்புவாரு, அதை நான் கடன் கொடுப்பேன்னா உங்களுக்கு கொடுக்க முடியுமா? என்ன உனக்கு இப்ப முடியும்? அப்ப இவ கேட்கா எனக்கு ஏதாவது எனக்கு பயம். இப்ப அவருக்கு பயம், இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து போலீஸ் கேஸ்ன்னு வந்ததுன்னா ஃபாரின் போக முடியாதுங்கிறதுக்காகத்தான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. நான் சொல்லதை கேளுங்கக்கா. நான் வந்து ஒரு கல்யாணம் பண்ண தப்பு தான். நான் சொல்ல நல்லா கேளுங்க, பொறுமையா சொல்றேன்க்கா கேளுங்க.
இரு நான் பண்ணு தப்புதான்னு இதே தெரிஞ்சு உன் பொண்டாட்டி ஒரு நிமிஷம் ஒரு நான் நிமிஷம் சொல்லவே நான் சொல்லி கேளுங்க. முடிக்கட்டுமா அப்புறம் கேளுங்க. உங்களெல்லாம் விட்டுட்டு இவளை கூப்பிட்டு தெரியாம ஓடிடுவேன் அப்படின்னு நினைக்காதங்க. அது தப்பு நீங்க பண்ண நினைக்கிறது. எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் முயற்சி பண்ணி போய்கிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. எதுக்காண்டி போறேன் நானு? ஏற்கனவே மெட்ராஸ்ல இருந்து ஒரு போன் பேச மாட்டேங்க. நீ ஃபாரின் போன பிறகு உன்னை எப்படி நான் மாத்துறது? ரெண்டாவது எப்படி பேசுறது? மேடம் ரெண்டாவது இப்போ ஒரு பேச்சு, இவன் போயிட்டான்னா பணம் பூரா இவ கண்ட்ரோலுக்கு வந்துரும். ஆமா, அது 100க்கு 100 உண்மை. எங்க அக்கா நினைக்கிறது. ஆமா, நம்மள வந்து அவதான் கவனிக்க வாங்குவா, அவதான் மாட்டாங்க. வச்சிருப்பா. இங்க பணம் வந்து விழுத்தான் போகும். இவ கையில இருந்தா நம்ம எதிர்பார்க்கணும். ஆமா, அவன் அங்க போய் நம்ம தம்பி கண்டுக்கிட மாட்டான். இது இங்கே ஒரு முடிவு பண்ணி என்னங்கிறத இவனை தெரிஞ்சுக்கிட்டு அனுப்பணும். ராஜேஸ்வரி உங்க முடிவு என்னம்மா? நாங்க கும்பலா தான் மேடம் இருக்கணும். கும்பலா இருப்போம், வெளிநாட்டுக்கு போட்டோம், அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். 2 பொண்ணுங்க இருக்குது இல்ல, இவங்க வீட்டுல வசதி எல்லாம் எதுவும் கிடையாது. அந்நேரம் போனா எங்க அக்கா நினைக்கிற காசு குடிக்கலாம், அவ்வளவுதான். மாதிரி நடக்கும். நான் பண்ண எனக்கு மாட்டேன். வேண்டாம். கும்பலான வாழ்க்கையே எனக்கு நீ வேண்டாம். அந்த உன் ஊர்ல இருக்க போற, நான் இங்க இருக்க போறேன். விட்டுட்டு போறேன். அதையும் நீ அனுபவிச்சுட்டு போ. இவ்வளவு நாளா நான் எனக்கு தனியாவே தேவையில்லை. இருந்துட்டேன் சரி மேடம். நீங்க வந்து குழந்தைகளோட போய் அவங்க வீட்டுல கூட இருந்துட்டா என்ன? உங்க அம்மாவையும் கூட்டிட்டு போங்க, தனியா போக வேண்டாம். ஏக்கோ, நான் நான் வரமாட்டேன் இங்க பாருங்க, நீங்க போய் இருங்க. நான் போக மாட்டேன். ஒரு நிமிஷம் ஏக்கோ, நான் மட்டும்தான் போறேன். இவ்வளவு கூட்டு எனக்கு அது போறேன். உங்களுக்கு யார் தெரியாது. சொன்னா? இந்த நிமிஷத்துல மேடத்தை வச்சு உன் பொண்டாட்டி பிள்ளையும் உன் கையில ஒப்படைச்சிட்டேன். நான் ஊருக்கு கிளம்புறேன் மேடம். எனக்கு இன்னொரு பையன் இருக்கான். நீங்க கிளம்புங்க. அந்த பையனோட அந்த வாழ்க்கையை நான் பார்க்கணும். குட்டீஸ் ரெண்டையும் கூட்டிட்டு வாங்க. இதே Husband இவங்களுக்கு அப்போ- அம்மா. 10 வருஷம். நீ உண்மையால அவருடைய முதல் மனைவி தானே? ஆமா மேடம். கெட்டிக்கார பொண்ணா இருந்தா நீ கூட போ, குழந்தைகளை தூக்கிட்டு அவரோட போ, என்ன பண்றாரு பாப்போம். அதுக்கு மேல ஏதாவது பிரச்சனைன்னு எனக்கு போன் பண்ணு. சரி வாங்கம்மா, இந்த உட்காருங்க வாங்க. எனக்கு ஏதாவது ஒண்ணு எழுதி வாங்கி கொடுக்கணும் மேடம். எனக்கு ஏதாவது எழுதி வாங்கி கொடுக்கணும் நீங்க. என் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு இதுவும் வரக்கூடாது. அதெல்லாம் மேடம் அதெல்லாம் எழுதி வாங்க வேண்டிய கொடுக்காத அவசியம் வேலை இல்லை. எனக்கு. எழுதி வாங்க வேண்டிய அவசியம் ஏன்னா எல்லாம் இல்லை. நான் நீங்க காசு சொல்றத நான் ஏத்துக்கிறேன் மேடம். அப்படியே உங்களை மாதிரிதான் இருக்கு பொண்ணு. நீங்க சொல்ற நான் ஏத்துக்கிறேன். அதே மாதிரி நான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் இருக்கட்டும் நீங்களே இருந்தீங்கன்னா இவர் ஏத்துக்கிறவரா? அதுக்கு அதான் பதில் நான் சொல்லுங்க, சொல்றேன் அவர் நானு. இல்ல. அதுதான் நான் சொல்றேன் நானு. எனக்கு அது ஒத்து வரல மேடம். அவன் வரணும், ஊருக்கு வரட்டும். நீங்க உங்க ஒய்ஃபோட போங்க, அப்படி இல்லைன்னா உங்க பேர்ல கம்ப்ளைண்ட் எடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியதுதான், வேற வழி இல்ல. இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான். அந்த பொண்ணு வந்து அவருடைய ஆதங்கத்தை சொல்லுது, ஆனா அது வந்து எந்த கோர்ட்லயும் எங்கேயும் செல்லுபடி ஆகாது. உங்க மனசாட்சிக்கே தெரியும் நீங்க பண்றது தப்புன்னு, அது பண்றது தப்புன்னு அதுக்கும் தெரியும். தப்புன்னு தெரிஞ்சு ஒரு தப்புக்கு எல்லாரும் உடந்தையா இருக்க முடியாது. இந்த பொண்ணு கேட்கறது 100% நியாயம். ஒன்னா உங்க அக்கா சொல்றபடி போய் மனைவியோட ஒழுங்கா வாழுங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைகளுக்கு அப்பாவா, அந்த மனைவிக்கு புருஷனா வாழுங்க. 2 பேரையும் வச்சுக்கிறங்கிற கதை நடக்காது. அப்படியே அவ்வளவு அழகா எப்படி அனாதை விட்டு அது வந்து நீங்க அப்ப பண்ண இவளை தவறு, விட்டுட்டு போவே. அந்த பொண்ணுடைய நான் தவறு, விடுதலை உங்களுடைய சொல்லலையே. தவறு. 2 வருஷமா விட்டுட்டு தானே ஆ, போறேன். சொல்லலையே. இந்த மனைவிக்கு எப்ப தாலி கட்ட மனைவி 2 வருஷமா தானே போன்ல கூட ஒரு நிமிஷம், தாலி கட்டின மனைவி சின்ன வயசுல இருந்து உங்களையே நினைச்சுக்கிட்டு இருந்து கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு, அது தன்னை போல எங்கேயோ இருந்தா பரவாயில்ல. இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துகிட்ட பொண்ணுக்கு மேல அவ்வளவு ஒரு கனிவா? எனக்கு இது இப்ப ஏத்துக்க முடியல. அப்படி இதெல்லாம் இல்ல தப்பு. அது வந்து எங்க குடும்பத்தோட உள்ளவா. அதுக்காக நாங்க விட்டுலாம். யாரும் விட மாட்டோம். தனியா விட்டுலாம். இருப்போம். நானும் விட மாட்டேன், யாரும் விட மாட்டாங்க. நீங்க என்ன நியாயம் பேசுறீங்க? அம்மா இனிமே இதை பேசிட்டே இருந்தா உங்க தம்பி வர்ற மாதிரி இல்ல, போலீஸ் போயிடலாம், அவ்வளவுதான். நீங்க ஒன்னா அவங்களோட காம்ப்ரமைஸ் ஆகி போங்க, இல்லைன்னா போலீஸ்க்கு நாளை காலையிலேயே கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். கம்ப்ளைண்ட் கொடுத்தா அதுக்கப்புறம் நீங்க ஆட்டோமேட்டிக்கா அவர் வெளியில போக முடியாது. அப்புறம் என்ன பண்ணுவாரோ அவர் பண்ணிக்கிட்டோம். சரியா? இது பேசிக்கிட்டே இருக்க வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். சரி மேடம். அவரே நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு வந்து காம்ப்ரமைஸ்க்கு வந்து ஒழுங்கா உங்களோட இருந்தாருன்னா ஓகே, ப்ரொசீட் பண்ணலாம். அப்படி இல்ல எனக்கு அந்த அவதான் வேணும், நான் இப்படித்தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் பண்ண தவறுக்கு அவர் தான் சரி பண்ணிக்கணும். நீங்க ஏன் போய் அதுல வந்து நீங்க டென்ஷன் ஆயிட்டு இருக்கீங்க? நீங்க அமைதியா நீங்க பட் நாளை காலையில நம்ம குடும்பத்தை போயிடுச்சு. பாக்குறது இவனுக்கு மட்டும் கிடையாது மேடம். இன்னும் 2 தம்பி இருக்காங்க, 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணாம இருக்காங்க, ரைட்டு. இன்னும் 2 தம்பி இருக்காங்க. இவன் 10 ரூபா கொடுத்தா அவன் 10 ரூபா கொடுக்க போறான் மேடம். இவன் அத காரணம் காட்டி 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 என் சும்மா பிள்ளைய சும்மா ஒதுக்குறான். ஒன்னும் பண்ண மாட்டாரு இவரு, எதுவும் பண்ண மாட்டார். அந்த பொண்ணு இன்னும் கொஞ்ச நாள் சம்பாரிச்சு கொடுத்துக்கிட்டே இருக்கும், வாங்கிட்டே இருப்பாரு. நீங்க வாட்டுக்கு வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, இப்படியே 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க, இவர் இப்படியே இருந்துட்டு இருப்பாரு. அப்படியே ஒரு 26 வந்தாலும் அவரால வச்சு வாழ முடியாது. சொன்னா கூட போன்ல சொல்லி அழுதா கூட அவ கேட்க மாட்டேக்கான். ஏன் எங்க அக்கா இப்படி பேசினா, என் பொண்டாட்டி ஏன் பேசினேன்னு அவ்வளவு அடங்கி இருக்கான். எவ்வளவு நேரம் பேசினாலும் இதுக்கு முடிவு இவ்வளவுதான். நாளைக்கே ஜெயலட்சுமி தன்னுடைய கணவன் மேலையும் அவர் சேர்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த பெண் மேலையும் ராஜேஸ்வரி மேலையும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் போலீஸ் ஸ்டேஷன்ல. அதுக்கு சொல்லுதெல்லாம் உண்மை டீம் துணை நிற்கும். அதற்கு மேல இருக்கக்கூடிய விளைவுகளை அவர் சந்திச்சாகணும். அநியாயமா கணவனால, சொந்த தாய் மாமனால 2 பெண் குழந்தைகளுக்கு பிறகு வஞ்சிக்கப்பட்ட இந்த பெண்ணுக்கு இப்போதைக்கு அவருடைய மனமாற்றம் ஒண்ணா அந்த பொண்ணு மனம் மாறணும், இல்ல கணவன் மனம் மாறணும். 2 பேருமே நாங்க இப்படித்தான் இந்த தப்பான வாழ்க்கையை கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம், தொடர்ந்து இப்படி வாழ்க்கை தான் நாங்க வாழ்வோம் அப்படின்னு சொல்ற பட்சத்துல சட்டப்படியான நடவடிக்கை காவல்துறை மூலமா எடுக்கிறதுல எந்த விதமான தவறும் இல்லை.
இந்த முடிவோடு இன்று உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.